வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் கரூரில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக பல அப்டேட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு கூடுதல் அரசியல் அட்டை நிகழ்ச்சி உங்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. சார், இந்த கூடுதல் அரசியல் அரட்டையிலையும் கரூர் சம்பவம் மற்றும் தாவேகா தொடர்பான செய்திகளை மட்டும்தான் சார் பார்க்க போறோம். தாவேகா நீதிமன்றத்தை அணுகி இருக்காங்க. இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி, தானா நடந்ததில்லை அப்படின்னு அவங்க கோர்ட் அணுகியிருக்காங்க சார். இன்னைக்கு மதியம் ஒளிபரப்பான நிகழ்ச்சியிலையும் நாம் இதை சொல்லியிருந்தோம். ஒருவேளை சதியா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறதுன்றதை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இது சதி என்ற குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது தாவேக மட்டும் இந்த சந்தேகத்தை எழுப்பவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அண்ட் இதன் அடிப்படையில் தான் நாம் தாவேக நீதிமன்றத்தை அணுகியதை நாம் பார்க்க வேண்டும். என்ன காரணம் என்றால், வழக்கமாக விசாரணை ஆணையங்கள் அமைப்பது என்பது வழக்கம். அரசு எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், அது அரசின் உரிமை. இரவு 8-8:30 மணிக்கு சம்பவம் நடைபெறுகிறது. 10-10:30 மணிக்கு விசாரணை ஆணையம் என்ற அறிவிப்பு அரசிடமிருந்து வெளிவருகிறது. சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நீதிபதி சம்பவம் நடந்த மறுநாள் மதியம் கரூர் மருத்துவமனையில் சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்ய போகிறார் என்று துணை முதலமைச்சர் அறிவிக்கிறார். அண்ட் நாம் ஏற்கனவே விவாதித்த விவகாரங்களான மின்சாரத்தை தடை செய்தது, ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைந்தது, இது போன்ற விவகாரங்களை எல்லாம் வைத்து இன்னொன்று கூடுதல் எண்ணிக்கையிலான இந்த மரணங்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் பேசியதற்கு பிறகு மரண எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இப்போது 40 பேர் இறந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கிறது என்றால் இது இயல்பாக நடந்ததா அல்லது ஏதாவது சதிச்செயல் காரணமாக இருக்குமா என்ற சந்தேகத்தை தான் நாம் எழுப்பியிருந்தோம். இன்றைக்கி அதை தாவேக பதிவு செய்து விட்டார்கள், அதிமுக பதிவு செய்து விட்டது, தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இதை பதிவு செய்திருக்கிறது. ஸோ அந்த கோணத்தில் தான் இதை நாம் அணுக வேண்டும். இப்போ இவங்க சிபிஐ கோரிக்கை கேட்டிருக்காங்க சார். ஏற்கனவே ஒரு நபர் கொண்ட ஆணையத்தை தமிழக அரசு அமைச்சிடுச்சு. ஸோ சிபிஐ கோரிக்கைக்கான தேவை என்ன சார்? இந்த ஆணையம் தமிழக அரசு அமைக்கக்கூடிய ஒரு ஆணையம். அந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களை பற்றி நான் கடந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னேன். 100 நீதிபதிகள் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள். அந்த 100 நீதிபதிகளில் திருமதி அருணா ஜெகதீசனை ஏன் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? இப்போது ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த நீதிபதி என்ன நடந்திருக்கிறதோ அதை அப்படியே பதிவு செய்கிறார். ஒருவேளை வேண்டுமென்றே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தால் அதையும் பதிவு செய்கிறார். அந்த ஆம்புலன்ஸுகள் உள்ளே நுழைந்தது அவசியமற்றது, வேண்டுமென்றே அந்த ஆம்புலன்ஸ் நுழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதையும் பதிவு செய்கிறார். மின்சாரத்தை அணைத்துவிட்டு கண்மூடித்தனமாக தடியடி நடத்தப்பட்டது என்றால் அதையும் பதிவு செய்கிறார். என்றால் அப்படி ஒரு பரிந்துரையை தேர்தலுக்கு 1 மாதம் முன்பாக வாங்கி வைத்து கொண்டு தேர்தலில் பின்னடைவை சந்திக்க திமுக என்ன அவ்வளவு முட்டாளா? அப்போ இவங்க ஒரு விசாரணை கமிஷன் போடுறாங்க, அந்த விசாரணை கமிஷனுக்கு இவங்க ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இவர்கள் சொல்லும்படி கேட்கக்கூடிய ஒரு நீதிபதியை பார்த்துத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதுதான் யதார்த்தம். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். நாளை இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். இந்த விசாரணை ஆணையம் அமைக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேண்டும் என்று பொதுமக்களிலே யாராவது நீதிமன்றத்தை அணுகலாம், தாவேக சார்பில் அணுகலாம். அப்படி அணுகி நீதிமன்றம் எங்கே உத்தரவிட்டு விட போகிறதோ என்பதற்காகவும் நீதிபதி ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். சார், இதுக்கெல்லாம் வன்னியரசு அவர்கள் வேற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சார். மக்கள் மன்றத்திற்கு பதில் சொல்ல அஞ்சு நீதிமன்றத்தை நாடுவது மத்திய பாஜக அரசு காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நீதிமன்றம் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று வன்னியரசு சொல்கிறாரா? தாவேக இப்போது கேட்பது ஒரு விசாரணை இல்லையா? ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள். அது சிபிஐ என்ற அமைப்பு அல்லது சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்ற மேற்பார்வையில் ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீதிமன்றத்தை நாடுதுனாலேயே இதுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் திரு விஜய் நீதிமன்றத்துக்கு போயிருக்காருன்னு சொல்றாரு. விசாரணை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தை நாடினால் இதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் விசாரணை நடத்துங்கள் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அப்போது வன்னி அரசு இப்படி பேசுவதன் பின்னணியில் அந்த அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம்தான் இதை விசாரிக்க வேண்டும், வேறு யாரும் இதை விசாரிக்கக்கூடாது, வேறு புலனாய்வு அமைப்புகள் இதை விசாரித்தால்
உண்மைகள் வெளியே வந்துவிடும் என்ற பதட்டம் தான் அவரிடம் தெரிகிறது. நீங்கள் நல்லா நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை வச்சு விஜயோட அரசியலையே முடிக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லா சம்பவத்தையும் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நான் கடந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன். நான் முதலமைச்சர் விரைவாக விரைந்தது, இரவோடு இரவாக விரைந்தது. துபாய்க்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த துணை முதல்வர் அவசரமாக துபாயிலிருந்து திரும்பி வந்து நேராக கரூர் சென்றது. பக்கத்து மாவட்டத்து அமைச்சர்கள் வந்ததெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு இந்த தவறு முழுக்க இந்த 40 மரணங்களுக்கும் காரணம் தமிழக வெற்றி கழகத்தினர் தான் என்பதை நிறுவும் வகையில் திமுக சார்பு பத்திரிகையாளர்களை வைத்து பாருங்கள், அவர்கள் வெறும் 10,000 பேர் தான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த தமிழக காவல்துறைக்கு தவேகவினர் எழுதிய கடிதத்தை பொதுவெளியில் கசிய விடுவது. அண்ட் தவேக நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் என்றால் அது அவங்களோட உரிமை. நீங்கள் விசாரணை செய்யுங்க, நீதிமன்றத்தை அணுகிறதும் விசாரணை வேண்டும் என்று கேட்பதும் தவேகவோட உரிமை. ஆனால் அதற்கே உள்நோக்கம் கற்பிப்பது என்பது இந்த சம்பவத்திற்கு முழுக்க காரணம் தவேக என்றும் காவல்துறைக்கும் அரசுக்கும் இதில் பொறுப்பே இல்லை என்பதை நிறுவுவதற்கும் தான் அத்தனை பேரும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைத்து சம்பவங்களையும் கோர்த்து உற்று நோக்கினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். திரு உதயநிதி அவர்கள் துபாய் போயிருந்தாங்க, திரும்பி வந்துட்டாங்க சார். அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு வரதில்லை, காவல்துறை தரப்புல இருந்து போதுமான அளவுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்துருந்தோம், ஏன் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு சார். ஸோ இதை வச்சு உதயநிதியும் ஆகட்டும் திமுகவினரும் ஆகட்டும் விஜயை பழிதீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று தான் புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று இரவு டிஜிபி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியது தவேகவினர் 10,000 பேர் வருவார்கள் என்று தான் அனுமதி கேட்டிருந்தார்கள் என்று சொல்கிறார். டிஜிபி அலுவலகம் வெளியிட்ட பத்திரிகை குறிப்பிலும் தவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு கரூரில் 10,000 பேர் எதிர்பார்ப்பதாக கூறி அனுமதி பெறப்பட்டது. இருப்பினும் திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூரில் ஏற்கனவே கூடிய கூட்டத்தை கருத்தில் கொண்டு ஒரு எஸ்பி, 2 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி, 17 இன்ஸ்பெக்டர் உட்பட 500 காவலர்கள் கொண்ட ஒரு குழு பாதுகாப்பு அளித்தது என்று சொல்கிறார். சொல்லி முடித்துவிட்டு நேற்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே டிஜிபி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் 500 பேர் கொண்ட போலீஸை பாதுகாப்பு கொடுத்தோம், இப்போது 2000 பேர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று டிஜிபி சொல்கிறார். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2000 போலீஸுடன் சென்றுள்ளனர். அவ்வளோ கூட்டம் வந்தப்போ 500 பேர், எல்லா கூட்டமும் போன பிறகு 40 பேர் செத்த பிறகு 2000 பேர் போலீஸை பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா இந்த 2000 பேரை ஏன் நீங்கள் முன்னாடியே கொடுக்கல? அண்டு 10,000 பேருன்னு எழுதி கொடுத்தாங்க, 10,000 பேருக்கு மேலே கூடுதலாக வந்துட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு டிஜிபிக்கு அழகா? உளவுத்துறை என்ற ஒன்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உளவுத்துறையோட வேலை இதையெல்லாம் கணித்து எவ்வளவு கூட்டம் வரும் என்பதை மதிப்பிடுவது தானே. இன்னொன்று, நீங்கள் இவங்க அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த உடனே 10 நாள் இன்டர்வியூ வச்சிங்க இவங்களுக்கு. கரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள், அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள், யார் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு எல்லாவற்றையும் கேட்கிறீர்கள். அதுபோக அவர்களையே கேட்க வேண்டியதில்லை. இதற்கு முன்பு 5 இடங்களில் நடந்த கூட்டங்களோட வீடியோக்களை நீங்கள் பார்வையிட்டாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கூட்டம் வருகிறது, எப்படிப்பட்ட கூட்டம் வருகிறது, எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பது உங்களுக்கு எளிதாக தெரியும், யாருக்காக இருந்தாலும் தெரியும். ஸோ 10,000 பேர் வருவார்கள் என்று அவர்கள் எழுதி கொடுத்தால், விஜய் 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்கன்னா யார் வர்றாங்கன்றதை பொறுத்து தான் இந்த 10,000ஐ நீங்கள் மதிப்பிட வேண்டும். புஷி ஆனந்த் வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று அவர்கள் எழுதி கொடுத்தால் 5,000 பேர் வருவார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தால் 12,000 பேர் வருவார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தால் 5,000 பேர் வருவார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். விஜய் வருகிறார், 10,000 பேர் வருகிறார்கள் என்றால் இன்டூ 5 இன்டூ 10 இப்படி தானே போடணும். இதானே மதிப்பீடு. இதை செய்கிறதுக்கு தானே நீங்கள் உளவுத்துறை வச்சுருக்கீங்க. நீங்கள் முன்கூட்டியே அனுமதி வாங்க வேண்டும் என்று இந்த சிஸ்டம் வச்சிருக்கிறதுக்கான ஒரு ரீசனே ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டால் எப்படி கையாள்வது என்பதையெல்லாம் காவல்துறை அலசி ஆராய வேண்டும் என்பதற்காகத்தான். இதுக்கு தான் 15 நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் அணுக வேண்டும் அனுமதி கேட்டு என்று விதிகள் சொல்கின்றன. அந்த விதிகளை பலமுறை நீதிமன்றங்களும் வலியுறுத்தி இருக்கின்றன. விஜய்க்கான கூட்டம் திருச்சியில் எவ்வளோ வந்துச்சு, பெரம்பலூரில் எவ்வளோ வந்துச்சு, அரியலூரில் எவ்வளோ வந்துச்சு, நாகப்பட்டினத்தில் எவ்வளோ வந்துச்சு, திருவாரூரில் எவ்வளோ வந்துச்சுன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு பிறகு இப்போ விஜய் ஃபஸ்ட்டு திருச்சியில் முதல் முறையாக திருச்சியில் நிகழ்ச்சியை நடத்துகிறார். திருச்சியிலையும் அரியலூர்லேயும் வந்துச்சுங்க, அடுத்த ஊரில் இவ்வளோ வராது என்று நாம் எதிர்பார்த்து இருந்தாலும் அடுத்ததாக நாகப்பட்டினத்திலும் திருவாரூரிலும் கூட்டத்தை பார்த்தோம். அப்போது அதே அளவு கூட்டம் தான் இங்கேயும் வருகிறது.
அடுத்ததாக நாமக்கலிலும் கரூரிலும் இதே அளவு கூட்டம் தான் வரும் என்பது ஒரு காமன் சென்ஸ். இதற்கு நீங்கள் அமெரிக்காவில் சென்று படித்துவிட்டு வர வேண்டியதில்லை. ஸோ காவல்துறைக்கு, உள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு, உள்ளூர் காவல் நிர்வாகத்திற்கு அந்த ஊரின் வரைபடங்கள் அத்தனையும் அத்துப்படி. எந்த தெரு எங்கே தொடங்குகிறது, எந்த தெரு எங்கே முடிகிறது, எதுவன் வழியாக சென்றால் எந்த சாலையை அடையலாம், ஏதாவது ஒரு அவசரம் என்றால் கூட்டத்தை எந்த வழியாக வெளியேற்றலாம் என்பதையெல்லாம் நீங்கள் அலசி ஆராய வேண்டியதற்காகத்தான் நீங்கள் காவல்துறை என்று அங்கே இருக்கிறீர்கள். அப்போ திரு விஜய் அவர்கள் வருகிறார். உள்ளபடியே சொல்கிறேன், விஜய்க்கே உடம்பு சரியில்லாமல் போகுது. விஜய்க்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அவர் தான் விஐபி, அவர் தான் ப்ரொடெக்டிவ். அவர் எப்படி அப்புறப்படுத்துவீங்க? விஜயோட வண்டி ஓட்டுநருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி அப்புறப்படுத்துவீர்கள்? இவ்வளவு கூட்டம் இல்லாமல் இருந்தாலும் இதில் பாதி கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் விஜய் கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி கொண்டு செல்வீர்கள்? இதையெல்லாம் திட்டமிட வேண்டுமா இல்லையா காவல்துறை? ஒரு சின்ன சந்தில் 28,000 பேரை கொண்டு போய் நீங்கள் அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், கரூர் எஸ்பிக்கு நல்லா தெரியும், கரூர் டவுன் டிஎஸ்பிக்கு நல்லா தெரியும், கரூர் டவுன் இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும் இந்த ரோடு எவ்வளோ கொள்ளும், எந்தெந்த வழியாக வெளியே செல்லலாம், எந்தெந்த வழியாக உள்ளே அனுப்பலாம் என்பது உங்களுக்கு அத்துப்படி. அப்போது சார் விஜய் நிகழ்ச்சிக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுக்கவே முடியாது. சரி, எங்கப்பா கொடுக்கலாம் சார்? ஊருக்கு வெளியில் அந்த இடத்துல கொடுக்கலாம். இதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் தானே? தாவேக தரப்பில் சார் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி சார், மக்கள் இங்கே இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர கூட்டத்துக்கு அங்கே தான் கொடுக்க முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம் தானே? இதையே 10 நாட்களுக்கு மேலாக அலைக்கழித்து தானே எல்லா இடங்களிலும் அனுமதி கொடுத்தீர்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய் அந்த வேலுசாமிபுரத்தில் கேட்குறாரு, இருந்தாங்க சார், ஓகே சார், நாளைக்கு நீங்கள் நடத்திங்க சார், அப்படி அவ்வளோ எளிதாகவா கொடுத்தீர்கள்? நாம் பல முறை நம்ம நிகழ்ச்சியில் விவாதிச்சிருக்கோம். 10 நாள் எக்ஸாமுக்கு வர மாதிரி 10 கொஸ்டினை கொடுத்து போய் பதில் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கிங்கு ஸ்பேஸ் கேட்குறாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்குறாங்க. இவ்வளவு அனாலிசிஸ்லாம் பண்ண பிறகு தானே நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ இவ்வளோ அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணுறதோட நோக்கம் மக்கள் பாதுகாப்புக்காக அல்ல, தாவேக்காவை அலைக்கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. வழக்கமாக நார்மலாக நீங்கள் இப்போ போய் ஏதாவது ஒரு இடத்துல, நாகப்பட்டினத்தில் ஒரு சின்ன பொதுக்கூட்டம் நடத்தணுன்ட்டு அதிமுகவோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ போய் கேட்கறது என்றால் யார் முடிவெடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா டிஎஸ்பி. அதிகபட்சம் இவங்க தான். இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்பெக்டர் தான் அத்தாரிட்டி. சார் அங்கே வழக்கமாக அங்கே தான் சார் நடத்துவாங்க, இந்த குரூப்பு ஒரு 200 பேர் வருவாங்க, அவங்களுக்கு அங்கே இடம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர்கள் முடிவெடுப்பார்கள். அல்லது அதிகபட்சமாக மாவட்ட எஸ்பி வரையில் சொல்லலாம், இங்கே அனுமதி கொடுக்கலாம் அல்லது அங்கே அனுமதி கொடுக்கலான்னு உள்ளூர் நிர்வாகிகளுக்கு, உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த விஜய் விஷயத்தை பொறுத்தவரை டிஜிபி அளவில் முடிவெடுக்கப்படுகிறது என்பதுதான் முக்கியம். இது வெறுமனே எளிதாக ஒரு கட்சி கூட்டம் நடத்த அனுமதி கேட்கிறது, அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் என்பதாக இதை கடந்து சென்று விட முடியாது. இப்போ கரூர் சம்பவத்திலே ஒரு நாளைக்கு முன்னாடி தானே சார் அனுமதி கொடுத்தாங்க. இதில் விஜயோட எல்லா கூட்டங்களுக்கும் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த கூட்டத்தை அனலைஸ் பண்ணுறது, அங்கே எவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சா, திருப்பி இந்த இடத்துல கொடுத்தோன்னா அதே மாதிரி கூட்டத்தை காமிச்சிடுவாங்க. கூட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? அனுமதி எடுத்த உடனே கொடுக்க வேண்டாம், தாமதித்து அனுமதி கொடுக்கலாம், அவர்களால் ஏற்பாடு செய்ய முடியாதபடி பண்ணலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளவு இடையூறுகளை கொடுப்பது. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சிறிய அதிகாரிகள் மற்ற இடங்களில் அனுமதி கொடுக்குறாங்க, விஜய்க்கு மட்டும் டிஜிபி அளவில் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதனால என்ன சிக்கல் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இதனால என்ன சிக்கல்னா, கடைசி நேரம் வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் திணறுகிறார்கள். இவங்க கேட்பாங்க டிவிக்கேல, சார் என்ன சார் ஆச்சுன்னா, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு சொல்கிறேன். இப்படி எந்த விதமான, நீங்கள் அவங்ககிட்ட லோக்கல் அவங்ககிட்ட விட்டிங்கன்னா, சார் இந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துச்சுன்னா தாங்குது சார், ஏகப்பட்ட கூட்டம் வருவாங்க சார், அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார், அப்போ என்னையா பண்ணலாம் சார், இந்த இடத்துல தள்ளி கொடுக்கலாம் சார் என்று சொன்னதும் இவங்க தாவேக நிர்வாகிகள்கிட்ட, சார் இந்த மாதிரி இங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. இவர்களே இந்த அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ என்று தான் என்ன தோன்றுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னென்ன தொந்தரவுகளை செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். திரு எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், எதிர்கட்சிகளுக்கு எல்லாருக்குமே போலீஸ் இதை மாதிரி தான் பண்ணுறாங்க, ஆனால் உதயநிதி வரும்போதும் முதலமைச்சர் வரும்போதும் அதிகமான அளவில் பாதுகாப்புக்கு போலீஸ் குவிக்கப்படுறாங்கன்றது தான் சார் சொல்கிறாரு. இதில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை திரு பழனிசாமியும் சொல்லியிருக்கிறார், திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ ஏன் இந்த குற்றச்சாட்டு எழுகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுக கூட்டத்துக்கு என்னென்ன தொல்லைகளை கொடுத்தார்கள் என்பதை சொன்னேன் நான். அதே போல் அதே குற்றச்சாட்டை தான் நயினா நாகேந்திரனும் சொல்கிறார். 2 தலைவர்களும் குறிப்பிடுவது ஆம்புலன்ஸ் அந்த விவகாரத்தை குறிப்பிடுகிறார்கள். நான் கடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஆம்புலன்ஸை பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த நிகழ்ச்சி படப்பிடிப்புக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், கடுமையான தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. இருட்டு என்பதால் தெரியவில்லை.
இல்லை சார், கூட்டம் அவ்வளோ இருக்கப்ப தடி நடத்தினா ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இறக்குறதுக்கு தானே சார் அதிகம். அதுதான் இப்படி நடந்திருக்கு. இதைத்தான் விரிவாக விசாரணை செய்யணும். இப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் காவல்துறையில் லத்தி சார்ஜ் பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர் இருக்குது. ஆர்ம்ட் ரிசர்வ் கான்ஸ்டபிள் கையில் லத்தியோடு இருந்தாலும் எடுத்தவனே அவனாலாம் கையை நீட்டி எந்த பொதுமக்களையும் அடிக்க முடியாது. சார்ஜுன்னு உயரதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் சார்ஜ் பண்ண முடியும். அப்போ சார்ஜுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாராவது ஒரு அதிகாரி கொடுத்துருக்கணும்ல. இன்னொன்று எதுக்கு அடிச்சாங்கன்னு எதுக்கு அடிச்சாங்க, என்ன நடந்தது, அங்கே லத்தி சார்ஜ் நடந்தது உண்மை. அது எதுவுமே வீடியோவாக பதிவாகாமல் போனதற்கான காரணம், இப்போ நீ நானும் அந்த இடத்துல இருக்கோம், அங்கே அடிக்கிறாங்க, வீடியோ எடுக்க முடியுமா? தோணுமா? ஓட தோணுமா? தப்பிச்சு ஓட தான் சார் தோணும். சார் ஊடகங்கள் எடுக்கலாம்ல சார்? ஊடகங்கள் அந்த தடியடி நடந்த இடத்துல ஊடகங்கள் இருப்பாங்களா? விஜய் கவர் பண்ணிருப்பாங்களா? எங்க தடியடி நடக்கணும் ஊடகங்களுக்கு எப்படி தெரியும்? தடியடி தொடங்கியதும் வேகமாக மக்கள் சிதறி ஓடுகிறார். நடுவில் நல்ல லத்தி சார்ஜ் நடந்திருக்குன்றாங்க. மக்கள் சிதறி ஓடும்போது கூட்டம் எப்படி பிஹேவ் பண்ணும்? அவனுக்கு அடியிலேருந்து தப்பிக்கணும், உயிரை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டாம்பேட் நடந்ததற்கு ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரணம், இந்த தடியடி நடந்தது ஒரு முக்கியமான காரணம், அண்ட் ஆம்புலன்ஸ் வந்ததும் ஒரு முக்கியமான காரணம். அதான் சார், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சார், ஆம்புலன்ஸ் வரும்போது மக்கள் பின்னாடி வழி கொடுக்கறதுக்காக போகும்போது அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த செய்தியை எந்த மீடியாலையும் பார்க்க முடியலையேங்க சார். இந்த தகவல் மீடியாவுக்கு போய் சேரலையா, இல்லை திட்டமிட்டு மறைக்கப்படுதா? திட்டமிட்டு மறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த குழியில் விழுந்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் ஊடகங்களில் பரவலாக பதிவு செய்யப்பட்டால் மக்கள் இயல்பாக இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்தில் குழி எதற்காக இருந்தது, அந்த குழி ஏன் மூடப்படாமல் விட்டது, மக்கள் கூடக்கூடிய இடத்தில் குழியை ஏன் காவல்துறையும் உள்ளாட்சி நிர்வாகமும் அனுமதித்தது என்ற கேள்வி இயல்பாக வரும். இப்போ இந்த இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு பார்த்தாங்கன்னா கூட்டம் எப்படி சேருன்றது தெரிஞ்சு அங்கே பக்கத்தில் எல்லா இடத்தையும் உள்ளூர் காவல் அதிகாரிகள் சுற்றி பார்ப்பது வழக்கம். அப்படி சுற்றி பார்க்கையில் இந்த இடத்துல குழி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக மண்ணை போட்டு மூடுங்க. இந்த பக்கத்து யாராவது தெரியாமல் வந்து விழுந்துருவாங்க. கூட்டம் போய் அது மேலே விழலனாலும் தெரியாமல் நடந்தால் யாராவது அதில் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மூடுங்கன்ட்டு உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதே போன்று இந்த சாக்கடை மூடாமல் அப்படி திறந்துருக்கு, அதுக்குள்ளே நிறைய பேர் விழுந்து சடலங்களை எடுத்தாங்களா? இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அந்த சாக்கடை திறந்துருக்குல்ல. ஸோ இந்த விஜய்க்கான கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இப்போ அதிமுக ஆளுங்க வர்றாங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு பேக்கெட்டாக இருக்காது, பார்த்துட்டு அப்போ அந்த பக்கம் ஓட்டை இருக்குப்பா போகாதன்ட்டு போயிடுவாங்க. விஜய் கூட்டம் கண்மூடித்தனமாக விஜய் பார்த்துக்கிட்டே பின்னாடி நடக்கக்கூடிய கூட்டம். அப்போ இதையெல்லாம் சரி செய்திருக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் சரி செய்யாமல் அனுமதி கொடுத்து அந்த இடத்தில் நிகழ்ச்சியை நடத்த வைத்தது எப்படியாவது நடக்கட்டும்னு உள்ளூர் நிர்வாகம் நினைத்தது என்று தானே நாம் புரிந்து கொள்ளும். அதுவும் சார், அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அனுமதி கிடைத்தது, அனுமதி கிடைக்கவில்லை, சடனாக அனுமதி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால விஜய் தரப்புல இருக்கவங்க கூட அதெல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நேரம் கிடைச்சதா? அங்கே இருக்க மாவட்ட செயலாளரே போய் அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தாரான்னு தெரியல சார் நம்மளுக்கு. இதையெல்லாம் சரிபார்த்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன என்று சொல்வதற்கான நிர்வாகிகளும் அங்கே இல்லை, அதற்கான உட்கட்டமைப்பும் தாவேகாவில் இல்லை என்பதுதான் யதார்த்தம், அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்காரு சார். அதிமுகவாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு, முன்ன பின்ன பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், பிரச்சாரமாக இருக்கட்டும், அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, இவங்களும் அதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப பக்குவமாக சொல்லியிருக்காரு. அப்போ உங்ககிட்ட அதற்கான கட்டமைப்பு இல்லை, கண்மூடித்தனமான கூட்டம் வருது. அப்போ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறதுக்கு உங்ககிட்ட ஆட்கள் இல்லைன்னா எதுக்கு கூட்டம் நடத்துறீங்க? அவர் சொல்கிறார்ல பழனிசாமி, அனுபவம் இருக்குது, எங்கள் தலைவர்களுக்கு அனுபவம் இருக்குன்னு. அனுபவம் உள்ள உள்ளூர் நிர்வாகிகள் யார் சார்? இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை தான் இதை சிறந்த முறையில் கண்காணிச்சிருக்கணும், அவங்களோட பொறுப்பும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் தாவேகா நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதை பயன்படுத்தி விஜயுடைய அரசியல் நடவடிக்கைகளை முழுமையாக முடக்குவதற்கான வேலைகளில் திமுக ஈடுபட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு செய்ததை தவறு என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால் கவனக்குறைவாக மரணத்தை ஏற்படுத்துதல் என்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் சட்டம், பண்ணணும். இதை விசாரித்து இதுக்கு யாராவது இதற்கு காரணமா என்பதை கண்டறிய வேண்டும், அதுதான் நியாயம். ரைட்டுங்களா? மெரினா ஏர் ஷோவில் 5 பேர் இறந்தார்கள் அல்லவா, அதுவும் மரணம் தானே. இதையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கு. என்ன சொன்னார்? ஏர் ஷோ நடந்துச்சு, அப்பயே நீங்கள் வந்து அதை கண்காணிச்சு எவ்வளோ கூட்டம் வருதுன்றதை அது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. கரெக்டாக சொல்லியிருக்காரு. ரைட்டா? இப்போது ஏர் ஷோ நடந்துச்சு, அதுவும் யாருடைய கவனக்குறைவாலோ நடந்த விபத்து. கரெக்டா? அப்போது அந்த ஏர் ஷோவில் ஏற்பட்ட 5 மரணங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? விசாரணை நடத்தப்பட்டதா? புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாம் காரணம், உள்ளூர் மாவட்ட செயலாளர் எல்லோரும் காரணம் என்று நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள்.
ஏர் ஷோவில் ஏற்பட்ட 5 மரணங்களுக்கு யார் காரணம், யார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தீர்கள்? இங்கே அந்த மரணத்தை விசாரிச்சிருந்தீங்கன்னா இதையும் விசாரிக்கிறது சரி. நான் இப்போ இந்த வழக்கு பதிவு செஞ்சதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வழக்கு பதிவு செய்யணும். 40 பேர் செத்துருக்கான், என்ன காரணம்ன்றது கண்டுபிடிக்கணும். எஃப்ஐஆர் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் அந்த மதியழக மாவட்ட செயலர் தலைமுறை போல இருக்குது, பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போல் ஏர் ஷோலையும் பண்ணியிருக்கணும்ல. அங்கேயும் தானே பொதுமக்கள் 5 பேர் செத்தான். அதுக்கு யார் சார் பொறுப்பேற்கணும்? அப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னா யார் மேலே வந்து A1? அருண் தான் A1. சென்னை கமிஷனர் தானே ஏற்பாடு பண்ணுறாரு நிகழ்ச்சிக்கு. சென்னை கமிஷன் நிறைய பேர் அதுக்கு பொறுப்பாக வருவாங்க, மாநகராட்சி அதிகாரிகள், யாராவது ஒருத்தர் அதுக்கு காரணமாக இருந்திருக்குல்ல. அது அரசு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அல்லவா? அப்போ அரசு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கவனக்குறையில் 5 பேர் செத்தானா கண்டுக்காமல் விட்டுருவீங்க. தாவேக்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதில் 40 பேர் செத்தாங்கன்னா முதல்ல தாவேக்க நிர்வாகிகள் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்களா? நான் சொல்கிறது, இந்த தாவேக்க மேலே நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவது சரி. அவர்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். 5 பேர் செத்ததுக்கு ஒரு யாராவது காரணமாக இருந்திருப்பாங்க, நீங்கள் அதுலேயும் எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா? அது அரசு நடத்திய நிகழ்ச்சி தானே, அதில் ஏன் எஃப்ஐஆர் போடல? ஸோ முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். இன்றைக்கி இதனால் அரசியல் பயனடையலாம் என்று நினைக்கிறார், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த 40 பேர் மரணங்களுக்கு அவருடைய கையாலாகாத காவல்துறையும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை முதல்வர் யோசிக்கவில்லை தானே? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சேனலில் மட்டும்தான் டீட்டெயிலாக இதை பேசிக்கிட்டு இருக்கோம். போலீஸிங்கிறது போலீஸோட அடிப்படை வேலை. காவல்துறை இந்த சட்டம் ஒழுங்கு, உளவு சேகரிப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, இவைதான் இந்த காவல்துறையினோட அடிப்படை கடமை, அடிப்படையான வேலை. ஆனால் இவர்கள் கடந்த 2 மாத காலமாக யார் டிஜிபியாக வரக்கூடாது என்பதில் தானே கவனம் செலுத்தினார்கள். நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கின்றன, ஏர் ஷோ மரணங்கள் நடக்கின்றன, மரக்காணத்தில் மரணங்கள் நடக்கின்றன. இவற்றுக்கு காரணமான அதே அதிகாரிகளை அதே பதவியில் தானே முதல்வர் வைத்திருந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அதிகாரி ஒழுங்காக வேலை செய்யலாம், அவனை மாற்றினா தானேப்பா அந்த தப்பு சரி செய்யப்படும். இப்போ நீங்கள் 5 பேர் மெரினா ஏர் ஷோவில் இறந்ததுக்கு காரணமான அருணை மாற்றிருந்தீங்கன்னா அவர் ஒழுங்காக வேலை செய்வார? அடுத்து வரவனுக்கு பயம் இருக்கும்ல. நீங்கள் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான டேவிட்சனை நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா இந்த தவறு நடந்திருக்குமா? திரு டேவிட்சன் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விட சீமா அகர்வாலும் ராத்தோரும் டிஜிபியாக வந்துவிடக் கூடாது என்பதில் தான் முழுமையான அக்கறை இருந்தது. அதில் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். முருகானந்தத்துக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது? முருகானந்தம் டெல்லியில் போய் என்ன பேசணும்? முருகானந்தம் டெல்லிக்கு சென்று ராத்தோர் பேரையும் சீமா அகர்வால் பேரையும் வன்னிய பெருமாள் பேரையும் எடுங்க, பொறுப்பு டிஜிபி தொடர்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டும், அதற்கு ஏற்றாற்போல் அதற்கான தரவுகளை தயார் செய்வது, எவனையாவது ஒருத்தனை வச்சு சீமா அகர்வாலுக்கு எதிராக வீடியோ போட வைக்கிறது, ராத்தோருக்கு எதிராக புகார் கொடுக்க வைக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை எதிர்கொள்வதற்கான வேலைகளை செய்வது, அதில் தானே நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தீர்கள். இப்போது தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபியின் கீழ் செயல்பட வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன வந்திருக்கிறது? ஆளை இல்லையாங்க, எதுக்கு இப்போ பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கீங்க? அப்போது ரெகுலர் டிஜிபி போட விடாமல் தடுப்பதில் நீங்கள் காட்டிய கவனத்தை தாவேகாவின் பிரச்சார கூட்டத்திற்கான பாதுகாப்பில் நீங்கள் காட்டியிருந்தால் 40 பேர் இறந்திருக்க மாட்டார்கள் தானே? தாவேகோட பிரச்சாரத்திற்கு சார் அனுமதி கொடுக்கறதுக்கு காவல்துறை குளறுபடி இருக்கு, அதே மாதிரி பாதுகாப்புலையும் காவல்துறை குளறுபடி இருக்கு. ஆனா எத்தனை பேர் வருவார்கள் என்பதை மதிப்பீடு செய்வதிலும் உளவுத்துறையின் குளறுபடி இருக்கிறது. ஆனா திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி காவல்துறை மிக சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு அப்படித்தானே சார் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். திரு விஜய் அவர்கள் ஏன் அப்படி பேசினார் என்பது எனக்கு புரியவில்லை. திரு விஜய் அவர்களுக்கு உள்ளபடியே அரசியல் தெரியவில்லை என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நேற்று அந்த அநேகமாக அந்த ஸ்டாம்பீடு நடக்க இருந்தது அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது. ப்ராபப்ளி காவல்துறை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்று நன்றி சொல்கிறார். எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்? கூட்டு உள்ள தான் சார் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஆளவே காணோம் சார். இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கூட்டம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது தெரியுது. நகரக்கூட முடியாமல் உங்களது தொண்டர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள், குழந்தைகளை தூக்கி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள் தெரியுது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸை விடுறான், அந்த காவல்துறைக்கு நன்றி சொல்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு புரியல.
காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்னவெல்லாம் செய்யக்கூடியது இந்த காவல்துறை என்பது புரியாமல் தான் நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்கிறீர்கள். டிஜிபி இந்த செய்தி குறிப்பிலும் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இதைத்தான் குறிப்பிடுகிறார். விஜய் எங்களுக்கு நன்றி சொன்னார், பார்த்தீங்களா நாங்கள் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு. அப்போ என்ன பொலிட்டிஷியன் நீங்கள்? காவல்துறை உங்களுக்கு எப்படி சார் நல்லா ஏற்பாடு பண்ணித்தரோம்? எப்படி ஏற்பாடு பண்ணித்தரோம்? அனுமதி கொடுக்க அலைய விட்டவங்க எப்படி சார் ஏற்பாடு பண்ணுவாங்க? இங்கே பண்ணியிருக்கிற ஏற்பாடு பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? எப்படி ஏற்பாடு பண்ணித்தரோம் காவல்துறை? எடுத்தடுப்பில் நன்றி சொல்கிறீங்க. நிகழ்ச்சி முடியும் போதும் நன்றி சொன்னார். நான் பார்த்த உடனே என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் நினச்சேன் நான். எடப்பாடி எந்த கூட்டத்திலேயே நன்றி சொல்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எச்சரிக்கை விடுப்பார். இந்த ஒழுங்காக ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் பார்த்தேன், ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்காத வர வழியிலெல்லாம் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல, வண்டியெல்லாம் மறிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆட்சி மாறும், நீங்களாம் என்ன கதிக்கு ஆளாவீங்கன்றதை பார்த்துக்குங்கன்னாரு எடப்பாடி. பார்த்துருக்கியா? கவனிச்சியா? 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு சார். அவர் பவரில் இருந்தவர் சார், அவருக்கு கீழே போலீஸ்லாம் வேலை பார்த்துருக்கு. இன்னும் திரு விஜய் அவர்கள் பிரச்சார கட்டத்தில் தான் இருக்காரு. இன்னொன்று, உங்களுக்கு அவர்கள் ஒரு நாளும் உதவ மாட்டார்கள். அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் செந்தில் பாலாஜியின் கீழ் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். Until unless you come to power. அதுக்கு நீ ஆட்சிக்கு வரணும், வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும், அதற்கு உழைக்க வேண்டும், அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். சார் இதுக்கு நடுவுலங்க சார், பனையூர் வீட்டில் போயிட்டு திரு விஜய் அவர்கள் இதை மாதிரி வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, கொலையாளியே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க சார். அது யார்? எந்த பொதுமக்களும் கிடையாது, திமுக அனுப்பிய ஆட்கள். நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவை போட்டோமே, என்னை நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்லும் போதெல்லாம் பெண்கள் துடைப்பத்தோடு வந்து போராட்டம் நடத்தினார்கள் இல்ல, அவங்களாம் என்ன காவல்துறை சேர்ந்தவர்களா? சவுக்கு சங்கர்னா யாருன்னு கேட்குறாங்க, தெரியாது. காவல்துறை சேர்ந்தவங்களா? இதெல்லாம் திமுக ஏற்பாடு பண்ணுது. அதே போலத்தான் பனையூர் வீட்டுக்கு முன்பு கொலையாளியை வெளியே வந்துட்டு கோஷம் போட்டுட்டு அங்கே இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் திமுக ஏற்பாடு செய்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவத்தை சாக்காக வைத்து விஜயை முடக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் சாக்கு. இந்த 40 பேரோட மரணத்தை வச்சு விஜயோட அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். திரு விஜய் அவர்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. 50 பேர் செத்து போயிட்டாங்க. யாருக்காக செத்தாங்க? விஜய்க்காக செத்தாங்க. யாரா வந்தாங்களா? யாரா வந்திருக்கணும்ல, வந்து ஏதாவது பார்க்கணும்ல, மக்களுக்கு ஏதாவது ஆறுதலாக சொல்லணும்ல. நேத்து கரூர்ல தான் இருந்தாரு. அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் சென்னைக்கு வந்துடல சார், அங்கேயே அவர் தங்கி இருக்கணும்ல சார். இப்போ இது அவருக்கு ஒரு கெட்ட பேரை தானே சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கெட்ட பேரை தான் ஏற்படுத்தும், அதை அவர் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். நான் இப்போவும் சொல்கிறேன், கரூர் மருத்துவமனைக்கு நான் செல்கிறேன் என்று விஜய் முடிவெடுத்திருந்தார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? 2வது ஸ்டாம்பீடு உருவாகிறதுக்கு அது வழிவகுத்திருக்கும். குறைந்தபட்சம் இவர் திருச்சியில் தங்கியிருக்க வேண்டும். நான் கரூருக்கு வருகிறேன் என்று அனுமதியாவது கேட்டிருக்க வேண்டும். காவல்துறை நிச்சயமாக அனுமதி அளித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அங்கே எதுவும் நாம் மீண்டும் அந்த இடத்துக்கு போய் அசம்பாவிதம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் சென்னை திரும்பினார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனால் நான் விஜயோட எதிரியாக இருந்தால், உதாரணத்துக்கு திமுகவை எடுத்துக்கொள்ளலாம், திமுகவை இருந்தால் என்ன சொல்வார்கள்? ஓடிவிட்டார், பயந்து போய் ஓடிவிட்டார் என்று தான் சொல்வார்கள். அதற்கு விஜய் இடம் கொடுத்து விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். கரூருக்கு வர வேணாம், திருச்சியில் தங்கியிருக்கணும். நான் கரூருக்கு வரேன், இதாம அரசியல். புரியுதா? நீங்கள் இதை எதிர்பார்க்கணும். சென்னைக்கு திரும்பி போனால் என்ன நடக்கும்? செத்துட்டாங்க, 30 பேர் செத்துட்டாங்க. நேற்று இரவு கணக்குப்படி 30 பேர் இறந்து விட்டார்கள். இப்போ நம்ம சென்னைக்கு திரும்பி போயிட்டோன்னா ஓடினோம், ஓடிவிட்டோம் என்று தான் நம் மீது குற்றம் சுமத்துவார்கள். திருச்சியில் தங்கியிருந்து விட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வர அனுமதி கேட்டிருக்கிறார் என்பதை பொதுவெளியில் வைத்தால் என்னாகும்? அரசு பதறும் இல்லையா? தயவு செய்து வந்துடாதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்று விஜய் கோருகிறார் என்று சொல்லும்போது மாவட்ட நிர்வாகம் உங்களை வராதீர்கள் என்று சொல்லும். அதான் அரசியல். அப்போ அவங்க வர வேண்டாம்னு சொன்னான்னா அவங்க சொல்கிறதை கேட்டுவிட்டு நான் சென்னை திரும்பி விட்டேன். முடிஞ்சா? இப்போ சென்னைக்கு நீங்கள் பாட்டுக்கு நைட்டு 11:30 மணிக்கு விஜய் அவர்கள் சென்னை திரும்பி விட்டார். இப்போது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் உங்கள் மீது. பயந்துக்கிட்டு ஓடிட்டாரு, காயம்பட்டு கிடக்குறாங்க, அவங்கள கூட போய் பார்க்கல, ஓடிட்டார் பாருங்க என்று சொல்கிறாங்க. பதில் சொல்லுங்கள். எது அரசியல்? விஜய்க்கு அரசியல் தெரியலன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், தெரியுதாப்போ? பதில் சொல்லுங்கள். அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க உங்கள் எதிரி சார். உங்கள் எதிரி வந்து உங்களை வாழ்த்தி உங்களை வளர வச்சு முதல்வர் நாற்காலியில் அமர்த்துறதுக்காக அவன் கட்சி நடத்திக்கிட்டு இல்லை, உங்களை அழிக்கிறது தான் அவன் வேலை. அதான் அவன் தர்மம்.
அதான் சார், இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்தார் சார், இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியலை. பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டர்ட்டி மாலதி. இதெல்லாம் அவங்க மூவ் பண்ணும்போது இவரும் அதே வழியில தான் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவ்வளோ மோசமாக இவங்க நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி மோசமாக திரு விஜயம் நடக்க சொல்கிறீங்களே அப்படின்னு அழுகுறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, கசாப்பு கடையில் நின்றுக்கிட்டு ஐயோ ஆடை வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. காருண்யம் பேசுகிறீங்கன்னா நீங்கள் அந்த சைடே போகக்கூடாது. காருண்யத்துக்கு கசாப்பு கடையில் என்ன வேலை? இல்லை எனக்கு இது வராது, நான் இவ்வளோ டர்ட்டியாக ப்ளே பண்ண மாட்டேன்னா சினிமாவுக்கு போங்க. இங்கே டர்ட்டியாக தான் ப்ளே பண்ணுவாங்க, பிகாஸ் திஸ் இஸ் டர்ட்டி. டர்ட்டினஸ் இஸ் தி ரூல் ஆஃப் தி கேம். திஸ் கேம் இஸ் டர்ட்டி. இதெல்லாம் தெரியாமையா வந்தீங்க? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலன்னா வராதிங்க. இப்படி தான் இந்த அரசியல் வரலாறு நெடுக விளையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிரேக்க வரலாறுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். உலகெங்கும் அரசியலில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் அரசியல் இப்படித்தான் நடக்கும். இதுதான் மனித இயல்பு, இதுதான் அரசியலின் இயல்பு. நான் இங்கே இன்னொன்று, இதை கற்றுக்கிட்டு இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணுறவன் தான் ஏன் ஜெயிக்க முடியும்? நான் பல முறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நீங்கள் சலிப்படைந்தாலும் பரவாயில்லை, இதை சொல்கிறேன். அண்ணாதுரை இறந்த பிறகு மதியழகன், என்.வி. நடராஜன், நெடுஞ்செழியன் போன்றோரில் ஒருவர்தான் முதல்வராக போகிறார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மிக மிக இள வயதில் இருந்த கருணாநிதி அன்று முதல்வர் ஆவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. யாரை பிடிச்சா முதல்வர் ஆகலான்றதை புரிஞ்சு எம்ஜிஆரை பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கன்னு எம்ஜிஆருக்கு எதிராக பேசான்ற கட்சியில் யாரும் இல்லை. முதல்வராகிவிட்டு எம்ஜிஆரையே கட்சியை விட்டு நீக்குகிறார். எத்தனையோ பேர் எம்ஜிஆரோடு பயணித்த தலைவர்களே இருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்திடம் கையில் முதல்வர் பதவியை கொடுத்து நீதான் முதல்வர் என்று சொல்லிவிட்டார்கள். அவரால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு விபத்தில் முதல்வரானவர் பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் தலைமை பதவியில் இருந்து அவரை அகற்ற முடியவில்லை. இதுதான் அரசியல். பழனிசாமி அவர்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில் PhD செய்தவர் அல்ல, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. தடுமாறி உழுந்து அடிபட்டு கையை காலெல்லாம் அடிபட்டு அவமானப்பட்டு கூவாத்தூரில் சசிகலா காலில் விழும்போது சந்தோஷமாக விழுந்திருப்பார். பதவிக்கு வந்த உடனே அதை தக்க வச்சுக்கிட்டு அதற்காக தன்னை தகவமைத்து கொண்டார் அல்லவா? அப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களை தகவமைத்து கொள்ள வேண்டும். சினிமாவில் உங்களோட வேலை ஈஸி சார். நம்மக்கிட்ட சொல்கிற சீன் அங்கே வைக்கிறானா, இம்ப்ரூவைஸ் பண்ணுறானா, ஷாட்டு ஒழுங்காக வருதா, டான்ஸு நல்லா இருக்கா, ஃபைட்டு நல்லா இருக்கா? நீங்கள் பாட்டு கேரவனில் உட்காந்துருவீங்க, உங்கள் ஷாட் ரெடி ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களை கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெளியில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. வேலை செய்கிற டான்சர்ஸ் சாப்பிட்டாங்களா, ஃபைட்டர்ஸ் சாப்பிட்டாங்களா, கேமராமேன் சாப்பிட்டானா, அசிஸ்டன்ட் சாப்பிட்டானா, இது எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துக்குவோம். உங்களுக்கு வந்துக்கிட்டு கையை தூக்கி 2 ஆட்டு ஆட்டிட்டு டான்ஸ் ஆகிட்டு போகிறது மட்டும்தான் வேலை. எளிது. கிட்டத்தட்ட அதுபோலத்தான் நீங்கள் அரசியலையும் பார்க்கிறீர்களோ என்ற சந்தேகம் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த கேம்பெயின் போடுறாருன்னா எத்தனை பேர்? எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலுமணி எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காரு தெரியுமா? திருச்சிக்கு அவர் செல்கிறார் என்றால் அதற்கு முன்னதாக திரு வேலுமணி அவர்கள் சென்று ஒரு 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 மாவட்ட செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 5 மாவட்ட செயலாளர் நல்லா வேலை செய்வாங்க, 3 மாவட்ட செயலாளர் சுமாராக வேலை செய்வாங்க, 2 மாவட்ட செயலாளர் வேலையே செய்ய மாட்டாங்க. அந்த மாவட்டத்தில் 2 மாவட்ட செயலாளர் வேலையை செய்ய மாட்டாங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படின்றத நீங்கள் அங்கே போய் கூட்டம் நடத்தாமல் இருக்க முடியுமா? அப்போது அவன் 2 பேரும் வேலையே செய்ய மாட்டாங்க, அவனை மாற்றவும் முடியாது. நீ போய் ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்களா? அப்போது கரூரில் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்றால் கரூரோட நகரமைப்பு எப்படி இருக்கிறது? நாம் கூட்டம் நடத்தும் இடம் எப்படிப்பட்ட இடம்? நம்ம பசங்க எப்படியும் 30,000 பேர் வருவாங்க, பொம்பளை பிள்ளைங்க வரும், குழந்தைங்களை தூக்கிட்டு வருவாங்க. நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஓடுறதுக்கு வழி இருக்கா? நம்ம எவ்வளோ வேகமாக ட்ரை பண்ணி காலையில் 5 மணிக்கே கிளம்புனாலும் கூட சொன்ன நேரத்துக்கு நம்மளால் ஒரு இடத்துக்கு போக முடியாது, அவ்வளோ கூட்டம் கூடும். பைக்கில் பின்னாடி வராதிங்கடான்னு சொன்னால் தான் வீலுக்குள்ளேயே கொண்டு வந்து பைக்கை விடுவான். அந்த மாதிரி வீடியோ இருக்கு சார். பஸ் போது அந்த வீலுக்குள்ளே பைக்கை விட்டாங்க. உள்ளே பஸ் உள்ளே விஜய் நான் வண்டிக்கு உள்ளே தான் நான் வண்டி ஓட்டுவேன்னு நிற்பாங்க, வருவான். அப்போது அதெல்லாம் எப்படி நாம் சமாளிக்கிறது? அப்போது உள்ளூரில் யார் இந்த வேலையை பார்க்குறது? அப்போது உள்ளூரில் ஆள் சரியாக வேலை பார்க்கலன்னா யார் போவா? இந்தாப்பா வளர்ந்த தம்பி போங்க, நீங்கள் எங்கே போய் பாருங்கள், ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு உங்களுக்கு வலிமையாக வேலை பார்க்கக்கூடிய தளபதிகள் வேண்டும். இப்போது எடப்பாடிக்கு வேலுமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார், சி விஜயபாஸ்கர் இருக்கார். தம்பி அதை போய் பார்த்துருங்க தம்பின்னா போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவாங்க. வெட்டிட்டு வேணா கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அரசியல் உங்களுக்கு முழு நேர தொழில். இதில் உங்கள் கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனுக்கு முழு நேர தொழில் அரசியல், அருண்ராஜுக்கு முழு நேர தொழிலா, வெங்கட்ராமனுக்கு முழு நேர தொழில் அரசியல், ஜானார் சாமிக்கு முழு நேர தொழிலா? ஜானார் சாமிலாம் பிளாக் போர்டில் படம் வரைஞ்சி காட்டுறவர்,
கரெக்டாக? இப்போது பவர் பாயிண்ட் வந்துச்சு, அதனால பெரிய ஸ்க்ரீனில் படம் போட்டு காட்டுவாங்க, அதானே? எலெக்ஷன் அப்போ சார் வேட்பாளர்களை நிறுத்தினீங்கன்னா அந்த வேட்பாளர்களே எதிர்க்கட்சிகள் தூக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எங்கள் விஜயோட ஆட்கள்லாம் அப்படி கிடையாது அப்படின்னாங்க. வழக்கு வாங்கினாலும் எங்களுக்கு சிக்கல்லாம் இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு மாவட்ட செயலர் தானே அவரு, அரசு தானே பண்ண போகிறாங்க, கழுத்தை சீவிடுவாங்களா? எதுக்கு ஓடுறாரு? ஆமாம், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருப்பார். இப்போது பெரிய அனுபவம்லாம் கிடையாது நிதிஷுக்கு. கேஸுன்னு வந்தால் பயம் வரும். நான் தப்பு சொல்ல மாட்டேன். நிதிஷோட உலக அறிவு அவ்வளோதான், அனுபவம் இவ்வளோதான், வளர்ந்த சூழல். இன்னைக்கு அண்ணன் சவுக்கு சங்கருக்காக நான் உயிரை விடுவேன்ட்டு சொல்லுவான், நல்லா 2 ரீல்ஸ் போடுவான். சொல்லுங்களேன் சார், அண்ணனுக்காக நான் பாருங்க சார், நான் என் அண்ணனுக்காக உயிரை விடுவேன்ட்டு 2 ரீல்ஸ் போடுவான். ஜெயிலுக்கு போடானா போக மாட்டான். இது யதார்த்தம். ஆனால் இந்த அதிமுக திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கேஸு வாங்கி எதிர்கட்சிக்காரன் கூட சண்டை போட்டு கரை கண்டவங்க. அப்போ இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் முதல்வராக ஆசைப்படுவது தான் உங்களது சிக்கல் என்கிறேன். இந்த பக்கம் அண்ணாதுரையை வச்சுக்கிறீங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர் வச்சுக்கிறீங்க. அண்ணாதுரை பெரியாரின் பாசறையில் பாடம் பயின்று காங்கிரஸுக்கு எதிராக பல ஆண்டுகள் இயக்கம் நடத்தியவர், காங்கிரஸுக்கு எதிராக 2-3 தேர்தல்களை சந்தித்தவர். எம்ஜிஆர் திமுகவுக்காகவே பல தேர்தல்களில் பிரச்சாரம் செய்தவர். இன்னொன்று சார், அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அதை நீங்க உங்க கட் அவுட் பக்கத்துல வச்சுக்கிறீங்க. அதை எடுத்துக்க கூடாது, அப்படி வச்சுக்க கூடாதுன்ற எத்திக்ஸ் கூட சார். நீங்க உங்களுக்காக தான் சார் ஓட்டு. எம்ஜிஆருக்காகவும் அண்ணாவுக்காகவும் ஓட்டு போடுறதுன்னா அண்ணாவுக்காக திமுக ஓட்டு போட்டு போறான், எம்ஜிஆருக்காக அதிமுக ஓட்டு போட்டு போறான். உங்களுக்கு ஏன் சார் போடணும்? அறம்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அவங்க அரசியலை பார்க்க கூடாதுமா, எல்லாத்தையும் திருடிக்கலாம், தப்பு இல்லை. அவங்க இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காங்க. டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை எடுத்து ஸ்ப்ரெட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது சந்தோஷம்தான். ஆனால் அவங்க எதுவும் சொல்லலை, பெரிய மனசு தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கே தெரியணும்ல சார். இந்த கூட ஐடியா கொடுக்குற லகுட பாண்டிகள் இருக்கிறார்களே, அந்த பக்கத்தில் படம் வரைகிறீங்களே, எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும், இது வரையக்கூடாதுன்னு நீங்கள் தானேங்க சொல்லணும் விஜய்கிட்ட. வரைஞ்சா ஓட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. 67லையும் 77லையும் நடந்த புரட்சி திருப்பி நடக்கும்ட்டு நீங்களா சொல்லிக்கிட்டீங்கன்னா நடந்துருமா? அவங்க 2 பேரும் எங்கே பயிற்சி எடுத்தார்கள், எப்படி பயிற்சி எடுத்தார்கள் என்பதை ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? அண்ணா வேலைக்காரி நாடகம் எழுதிட்டு நேர சிஎம்மாவானாரு. எம்ஜிஆர் திமுகவின் பொருளாளர், திமுகவின் எம்எல்ஏ, திமுகவின் எம்எல்சி. எம்ஜிஆர் ஊரா போய் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரா இல்லையா? எம்ஜிஆர் ஒரு கூட்டம் நடத்தணும், எப்படி நடத்தணும்னு எம்ஜிஆருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அடிப்படை தெரியுமா தெரியாதா எம்ஜிஆருக்கு? ஒரு மாநாடு நடத்தணும்னா என்ன பண்ணணுன்றது எம்ஜிஆருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தானே சார் சொல்றீங்க, கலைஞரையே முதலமைச்சர் ஆக்குனது அவர் தான் அப்படின்னு. இதுக்கெல்லாம் அடுத்த வார பிரச்சார பயணத்தை வேற தாவேக்கா ரத்து பண்ணிருக்காங்க. எப்படி அனுமதி கொடுப்பாங்க சொல்லுங்க? அவங்களே ரத்து பண்ணிட்டாங்க. எப்படி நீங்க அனுமதி கேளுங்க, கொடுப்பாங்களா? ரத்து தான் பண்ணணும், வேறு என்ன வழி? இதெல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். நீங்கள் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் எம்ஜிஆர் ஆகிவிட மாட்டீர்கள். ப்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு விஜய் கைதாவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியான ஒரு கேள்வியை முன்வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா A1 அவர் மேலே எந்த வழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க? விஜய் கைதாக வாய்ப்பு இருக்காங்க சார். விஜய் கைதாவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஆனால் விசாரணை என்ற பெயரில் விஜயை அலைக்கழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இருக்கின்றன. இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே கரூரில், அது சம்மந்தமாக விசாரிக்கணும்னு சம்மன் கொடுத்து விஜய் வர வைப்பாங்க, உட்கார வைப்பாங்க. அருணா ஜெகதீசன் கமிஷன் போட்டிருக்காங்கல்ல, விஜய்க்கு சம்மன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டார்கெட்டு நிச்சயமாக பண்ணுவாங்க. அந்த டார்கெட் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்காக தான் ப்ராபப்ளி அவங்க சிபிஐ அண்ட் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் கைது பண்ணாமல் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுறது தான் திமுகவோட பிளான். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமதி கடிதம் கொடுத்தது மாவட்ட செயலாளர் இல்லையா? சம்பந்தம் இல்லாமல் புஷியானது, நிர்மல்குமார்னு இஷ்டத்துக்கு சேர்த்துருக்காங்க பேரை அதில், அண்ட் அதர்ஸ்னு போட்டுட்டாங்க. யாரை வேணாலும் அதர்ஸில் சேர்த்துக்கலாம் அக்யூஸ்டாக. ஸோ அந்த அடிப்படையில் விஜய் விசாரணைக்கு அழைச்சி வர வச்சு தொல்லை கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தை விஜய் அவர்களின் அரசியலை முடித்து வைப்பதற்கு எவ்வளவு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ பயன்படுத்தி கொள்வார்கள். அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் தனது பரிந்துரைகளில் ஒன்றாக இப்படி வன்முறையை தூண்டி அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து 40 பேரின் உயிர் பலிக்கு காரணமான இந்த தாவேக்காவை தடை செய்வது பற்றி தேர்தல் ஆணையம் ஆலோசிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியுமாங்க சார்? அப்படி ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? அது விசாரணை ஆணையமா? என்ன பரிந்துரை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு பரிந்துரையை கொடுக்கும். தாவேக்காக்கு தடையா? இப்போ கேட்டாங்கல்ல விஜய் கைதா, அது மாதிரி தாவேக்காக்கு தடையா? இப்படி தேர்தல் நேரத்தில் வந்துச்சுன்னா இதை பார்ப்பீங்களா, பிரச்சாரத்தை பார்ப்பீங்களா? சார் இப்போ சிபிஐ கோரிக்கை வச்சுருக்காங்கல்ல சார், அதை தான் சார் திரு வன்னியரசு சொல்கிறாரு. சிபிஐ வந்து பிஜேபிக்கு கீழே இயங்குது, அதனால
பிஜேபியோட உதவியோட தப்பிச்சிக்க விஜய் பார்க்குறாரு. அவர் தப்பிக்கணுன்ட்டே கேட்கலையே, விசாரணை நடத்துங்கன்னு தானே சொல்கிறாரு. அப்போது விஜய் தப்பிச்சுக்க பார்க்குறாருன்னா அப்போ நீங்கள் இதில் விஜய் சிக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அதானே மீனிங்கே. அப்போ உங்களோட நோக்கம் விஜய் இந்த வழக்கில் அக்யூஸ்ட் ஆக்கி சிறைக்கு அனுப்பி தண்டனை வாங்கி தரதா? எந்த ஏஜென்சி விசாரணை நடத்தினாலும் நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும். தமிழக காவல்துறை விசாரணை நடத்தினால் அது நியாயமாக நடைபெறாது. ஏனென்றால் ஏற்கனவே விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே கொடுத்த எண்ணிக்கைக்கு மேல் 10,000 பேர் வருவதாக கூறி அனுமதி வாங்கப்பட்டு விட்டு எவ்வளோ பேர் வந்தாங்கன்றது நீங்களே பார்த்தீங்க அப்படின்னு டிஜிபி சொல்கிறாரு, ப்ரெஸ் ரிலீஸில் சொல்கிறாரு, ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. குறித்த நேரத்திற்கு வராததும் இந்த மரணங்களுக்கு காரணம் என்பதை துணை முதல்வர் சொல்கிறார். அப்போது மொத்த ப்ளேமும் விஜய் தலையில் கட்டுறதுக்கான வேலைகளை திமுக அரசு தொடங்குகிறது. அப்படி தான் தொடங்குவார்கள். அவர்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? விசாரணைக்கு முடியறது முன்னாடி இப்படி சொன்னா எப்படி சார்? அதுதான் நரேட்டிவ் செட்டிங். இந்த வீட்டுக்கு முன்னாடி போய் கொலையாளியை வெளியே வந்து கோஷம் போடுறாங்கல்ல, நரேட்டிவ் செட்டிங். இப்போ விஜய் வந்து ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று நம்ம ஏன் அரசியலுக்கு வந்தோம் என்று யோசிக்க வேண்டும். இதுதான் திமுகவோட. கொஞ்சம் தள்ளி நின்று யோசித்து பாருங்கள். மகசியமாக ஒரு நேரம் பார்த்து இவன் வந்தான்ட்டு அண்ணி புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மகனுக்கு போட்டியாக வந்தவங்க பிரச்சனையில் சிக்கியிருக்கும் போது விடுவாங்களா? அதை விஜயின் வருகையால் ஸ்டாலினுக்கு ஆபத்தா? உதயநிதிக்கு ஆபத்து. முதல் நாளே அட்டாக் ஆரம்பித்தாரா? நான் சனிக்கிழமை வர அரசியல்வாதி இல்லை, டயத்துக்கு வர அரசியல்வாதி. இப்போலாம் காலையில் எழுந்திரிச்சார், 8 மணிக்கெலாம் ட்வீட் போடுறாரு. அந்த ரவுடி ட்வீட்லாம் காலையில் 8 மணிக்கு வந்துச்சு. வேறு யாரும் பேச்சு எதுவும் ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை அவரே பண்ணுவார். இதெல்லாம் என்னெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காருல்ல, அப்படியா? அவரே தான் பண்ணுவார். அவர் ஏற்கனவே அட்டாக்கை தொடங்கிட்டார். இப்போவும் போய் குறித்த நேரத்துக்கு வரல, பத்திரிகையாளர்களை சந்திக்கல, அப்படி டேரெக்டாக டார்கெட். இல்லை, பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட போயிட்டு ஏன் குறித்த நேரத்தில் வரலன்னு கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்கணும். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? இவர் எதுக்கு சொல்லி தர்றாரு? கேளுங்கன்னா அட்டாக்கை கூர்மைப்படுத்துகிறாங்க. ஸோ எப்படி வைகோபால் சாமியை திமுகவிலிருந்து நீக்கி தன் மகனுக்கு போட்டி இல்லாமல் செய்தாரோ அதே போல் விஜய் அவர்களுக்கு போதுமான நெருக்கடிகளை கொடுத்து தன் மகனுக்கு போட்டி இல்லாமல் செய்வதை திமுக உறுதிப்படுத்தும். திமுகவின் தலைவர் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார், அன்னியார் துர்கா ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார். அதற்கு அவர்களது அரசு நிர்வாகமும் துணை நிற்கும். உண்மையிலேயே இந்த கட்சி இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தா இது முழுக்க நிர்வாக கோளாறு. விஜய்ன்றதை மறந்துடுங்க. இது நிர்வாகத்தின் தோல்வி. இன்றைக்கி பழனிசாமி பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வர்றாங்கன்னா அரசு, காவல்துறை மற்றும் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்று நம்பித்தான் வருகிறார்கள் அப்படின்றத சொன்னார். இங்கே வர்றாங்கன்னா சரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தானே. நீ அங்கே போனால் சாகுன்னு தெரிஞ்சால் போவியா? நீ புள்ள சாகுன்னு தெரிஞ்சால் அந்த 2 வயசு குழந்தை தூக்கிட்டு அந்த அம்மா போயிருக்குமா? ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. தாவேக கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள். காவல்துறை அப்படி விட்டு விடாது. அப்படியா ஏற்பாடு செய்யாமல் இருப்பார்கள்? இவ்வளோ கூட்டம் வரும்போது போதுமான ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கும். அதற்காகத்தானே காவல்துறையிடம் அனுமதி வாங்குகிறார்கள். அப்போது காவல்துறை செய்திருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் வர்றாங்கன்னு பழனிசாமி சொன்னார். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அங்கே பாதுகாப்பு இல்லை, தள்ளுமுள்ள ஏற்படும், நெரிசலில் சிக்கி சாவோன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா இன்னாதான் விஜயை பிடிக்கும்னாலும் அப்படிலாம் பிள்ளைய பறி கொடுக்கறதுக்காகலாம் யாரும் போக மாட்டாங்க. இப்போ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. போலீஸ் பர்மிஷன்லாம் கொடுக்குதில்ல, இப்போ போலீஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை தானே. எந்த லட்சத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? பண்ணிவிட்டு கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க மேலே திரும்பி போடுறீங்க. நல்லா நீங்கள் ஒரு தள்ளி நின்று அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது முழுக்க நிர்வாக தோல்வி. அவர் பழனிசாமி குறிப்பிட்டது போல் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அங்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் வரும்னு பார்க்கலையா காவல்துறைன்னு கேட்டார். கரெக்டு தானே அது? பார்த்தீங்களா கூட்டத்தை? அங்கேயும் தானே மரத்தில் தவிரான். அப்போ மரமே இல்லாத ஒரு இடத்துல தான் விஜய்க்கு அனுமதி கொடுக்கணும். கரெக்டா? வேணால் ஒத்த பனை மரமாக இருக்கிற மாதிரி இடத்துக்கு கொடுக்கலாம், பனைமரம் வேணால் எரிக்கணும். அப்போது கரூரில் வேலுசாமிபுரம் என்ற அந்த இடத்தில் இவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரிந்தும் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? வேலுசாமிபுரம் தாக்கு பிடிக்காது, இந்த இடத்துல நிகழ்ச்சியை நடத்திக்கங்க என்று சொல்லியும் தாவேகவினர் மறுத்தார்களா? தாவேக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எங்கே கொடுத்தாலும் எங்கேயாவது ஒரு பர்மிஷனை கொடுங்கயா. கரூர் பார்டரில் கொடுங்க, ஒத்துக்குப்பாங்க. அவங்க வம்பு பண்ணுற நிலைமையெல்லாம் அவங்க இல்லை, வம்பு பண்ணுற ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. காவல்துறைகிட்ட அனுமதி கேட்குற கடிதத்தை சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு போகிறவங்க பார்த்தீங்களா? சார், எப்போ எங்கள் அண்ணன் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக தான் பேசுவார். நேற்று என்னண்டா ஒரு தாங்க முடியாத ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, இது விஜய் அவர்களை மட்டும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, இது எல்லாத்தோட குறையும் தான்
அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து பெரிய அளவில் எதுவும் மாறவில்லை. பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்கும்போது அப்படிலாம் படக்குன்னு சொல்லிட முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு ஃபஸ்ட்டு நான் நைட்டு பார்த்த பேட்டியை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் போல, செகண்ட் பேட்டில் இப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பேட்டி. அப்படிலாம் பாதுகாப்பு குறைபாடுலாம் படக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இன்னைக்கு ஒரு சகோதரனை கட்டி பிடிச்சேன். இந்த ஒரு சகோதரன் காவலன் அவனே நெஞ்சில் தூக்கிட்டு போய் ஒரு காப்பாற்றிருக்கான் அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ்லாம் நல்லா தான் வேலை செய்வாங்க. அரசு நிர்வாகம் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லைன்றதை தான் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுறாரு, நயினார் நாகேந்திரன் குறிப்பிடுறாரு. அந்த கான்ஸ்டபிளையை சொன்னார் பழனிசாமி, இவர் உடனே எப்படி உருட்டார், திசை திருப்புறார் பாரு. பாதுகாப்பு குறைபாடுகள் குறைவுன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டால் படக்குன்னு அப்படி சொல்லிட முடியாது. இந்த ஒரு காவலர், நான் அந்த சகோதரனை கட்டி பிடிச்சேன், அவன் தான் வந்து 2-3 பேரை தூக்கிட்டு போய் காப்பாற்றினான். அங்கே என்ன கேட்குறாங்க, நீ என்ன பதில் சொல்கிற? என்ன மேட்ச் என்ன கேம்னு தெரியாமல் வந்துடலாம். அதே தான், திமுக அரசு மீது எந்த பழிபாவமும் வந்துவிடக்கூடாது, என்னை தாண்டி தான் நீ அண்ணனை தொடணும்னு முன்னாடி போய் நின்றுக்கிறார். அது ஒரு துயரச்சம்பவன்றது தான் கரெக்டு. ஆனால் திமுக பாதுகாக்கிற அரணா நிற்கிறார் பாரு. ஒரு இயல்பாக எல்லாருக்கும் தெரியுது இல்லைப்பா, அந்த சந்துக்குள்ளே போய் ஏன்ப்பா இடம் கொடுத்தீங்கன்றது இதுதானே. இந்த கேள்வி எல்லாரும் எழுப்பணும்ல. குழிய மூடா முட்டது யார் தான் சார் பொறுப்பு? இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினார், நீங்கள் எல்லாருமே இது வந்து நிர்வாக குறைபாடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ திமுக வந்து திரு விஜய் அவர்கள் பக்கம் அதை திருப்புறாங்க, அவர் தான் கொலையாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் எடுபடுமாங்க சார்? மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் பேசியிருக்கான், விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, அந்த குறுகிய இடத்தில் ஏன் அனுமதி அளிக்கப்பட்டது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவெளிக்கில் வந்தே தீரும். திமுகவின் நிலையத்துவான்கள் 4 பேர் பேசிவிட்டால் உண்மையை மூடிவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதுவும் வந்து நடிகவே வரல. எனது அருமை நண்பர் அன்பில் மகேஷ் அங்கே போய் நின்றுக்கிட்டு ரொம்ப உருக்கமாக நடிகிற மாதிரி, அவர் செந்தில் பாலாஜி தோளில் வேற சாஞ்சிக்கிட்டு அழுகுறாரு. இரியா, நானே கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் வரலன்னு நின்றுட்டுருக்கேன், நீ வேற ஏன் தோளில் சாயிற என்ற ஒரு உருக்கமாக நடித்து அந்த காலத்து சிவாஜி படத்தில் விடுற மாதிரி கண்ணீர்லாம் விட்டுக்கிட்டு நீங்கள் ஓவராக பண்ணுறாங்க. அதான் இவங்க திமுக இருக்கிற சிக்கலே தான். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 300 ரூபாய்க்கு நடிக்கிறது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இப்போ தரோட நின்னா சரி. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஜனங்க பார்க்குறாங்களே மாலதி, ஒன்றும் பார்க்குற ஜனங்க ஒன்றும் அவ்வளோ முட்டாலாம் கிடையாது. கள்ளச்சாராயம் குடிச்சு சாவறான், செத்த உடனே இந்த மாவட்ட ஆட்சியர் வயிற்று வலியில் செத்தான், கள்ளச்சாராயத்தினால சாவலைன்றாரு. பக்கத்தில் எம்எல்ஏ நின்று பேட்டி கொடுக்குறாரு. அந்த சாவுக்கு வந்து சாராயம் குடிச்சு சாவறான் ஒரு 66 பேர். எனக்கு கண்டுக்காமல் இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. உள்ளூர் மந்திரி அனுப்பிச்சி விட்றாங்க. கலெக்டர் வந்து அவங்க அப்படிலாம் எதுவும் சாவலை, வேற ஏதோ உடல்நிலை வேற கோளாறுன்றாரு. உள்ளூர் மந்திரியை அனுப்பிச்சி விட்றாங்க, வேலு அனுப்பிச்சி விட்றாங்க. இவர் போக வேண்டியது தானே. இன்னைக்கு அப்படியே துயருறுகிறீர்களே, உருகுகிறீர்களே இந்த மக்களுக்காக. இந்த கேள்வி என்ன மக்கள் எழுப்ப மாட்டாங்களா? கள்ளச்சாராய சாவுக்கு நீ ஏன் போகலன்ற கேள்வி எழுப்புவாங்களா மாட்டாங்களா? உடனடியாக விசாரணை ஆணையம் அமைக்கிறீர்களே, மெரினாவில் 5 பேர் செத்ததற்கு என்ன விசாரணை நடத்தினீர்கள், யார் மீது எஃப்ஐஆர் போட்டீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களே, பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பார்க் மீடியாவில் வர்ற இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். விஜய் வீட்டு வாசல் எங்கேயும் வராது, அங்கே தான் வரும். ஆமாம், விஜய் வீட்டு வாசல் நின்று வெளியே வான்ட்டு விஜய் வீடு முற்றுகையாம். அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எடுபடாது. இவர்களுக்கான அழிவு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் உள்ளபடியே இவர்கள் மீதும் நான் கொலைப்படி சுமத்தவில்லை. இந்த மக்கள் இவ்வளோ பேர் சாவாங்கன்னு தெரிஞ்சு இந்த வேலையை பார்த்தாங்கன்ட்டுலாம் நான் இவர்கள் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை. ஆனால் கூட்டம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேணுக்குன்னு பண்ணாங்க என்று நான் உறுதியாக சொல்கிறேன். சிறப்பாக நடந்துடக்கூடாது. அதோட நீட்சி தான் இந்த மரணங்கள். அப்போது இவர்கள் மறைமுகமாக இந்த மரணங்களுக்கு காரணமாக திமுக அரசு இருந்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் அவர்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு தெரியும் இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி என்ற இந்த அவலம் 26க்கு பிறகு தொடராது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்கணும். பிரதமர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார், 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார், மத்திய அரசு அறிக்கை கேட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்றது தெரியாதா? சார் விஜய் அவர்கள் வேறு 20 லட்சம் ரூபா அவர்களும் கொடுத்துருக்குறார்.
ஸோ அவ்வளவு எளிதாக இவர்களுடைய பங்கை தட்டி கழித்து விட்டு மொத்த பழியையும் விஜய் மீது சுமத்தி விட்டு இவர்கள் தப்பித்து விடலாம் என்று இவர்கள் கனவு கண்டார்கள் என்றால் அந்த கனவில் மண் விழும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 6 மாதம் ஒழிஞ்சிருந்த ஆட்சி, கவலைப்படாதீங்க. நீங்கள் அப்பப்போ சொல்வீங்க அதிமுகவும் இதை செய்யும்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். ப்ளஸ் இந்த அளவுக்கு இறங்குவாங்களாங்க சார் அதிமுகவாக இருந்தால்? ஒரு அளவுகோல் இருக்கிறது, ஒவ்வொரு கட்சியும் எந்த எல்லைக்கு போகும்னு. எல்லா கட்சிக்கான அரசியல் தர்மமும் இதுதான். ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு எல்லைக்கு மேலே அதிமுக பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விஷால் போட்டிட்டார், உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் அவரை நாமினேட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இது என் கையில் இல்லைன்ட்டு வந்து சொல்ல வச்சாங்களா, இது பண்ணுவாங்க. இது கொலைபாதகம். எப்படி இதை வியூ பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஸ்க் யாது, ஜனங்க செத்து போடும், புரியுதா? அனுமதி கொடுக்காம உலட்டி விடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உயிர் சேதம்லாம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, டோன்ட் டூ திஸ். ரிஸ்க்கான வேலையை பண்ணக்கூடாது, இது தொடக்கூடாது. ஜனங்க கூடுற இடம், செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா தப்பு அது அப்படின்னு பழிபாவத்துக்கு அஞ்சுவாங்க. திமுகக்கு இதோட விளைவு தெரியல. முதல்வர் விடுங்க, பொம்மை முதல்வர், கீழே இருக்கவங்க தானே இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டத்துக்கு ஏதாவது டேமேஜ் பண்ணி சிஎம்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்த வேலை இன்றைக்கி மோசமான உயிர் சேதத்தில் போய் முடிந்திருக்கிறது. சரி சார், கரூரில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக நம்ம தொடர்ந்து வந்து விவாதிச்சுட்டே இருக்கோம். இனி வரும் நாட்களில் விவாதிப்போம் சார். நன்றி சார்.